அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர். இடம் உளுந்தூர்பேட்டை. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கோவை ஈஷா யோகா மையத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஈஷா யோகா மையத்திற்குள் நுழைந்திருக்கிறது விசாரணை குழு. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திகேயன், இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன? தற்போது இந்த விசாரணை குழுவில் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள்? கள தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஈஷா யோகா மையத்தில் தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் விசாரணை குழுவானது தற்போது உள்ளே வந்திருக்கிறது. இந்த விசாரணை குழு அதாவது ஈஷா யோகா மையம் மற்றும் ஈஷா யோகா மையத்துடைய நிறுவனர் உள்ளிட்டோர் மீது எத்தனை வழக்குகள் உள்ளது, அந்த வழக்குகள் என்ன நிலுவையில் இருக்கின்றது என்ற கோணத்துல அதை விசாரித்து ஆய்வறிக்கை கொடுப்பதற்காக காவல்துறை தற்போது இந்த ஆய்வுல ஈடுபட்டு இருக்காங்க. இவரது காவல்துறை மட்டும் இல்லாமல் சமூக நலத்துறை மற்றும் பெண்கள் குழந்தைகள் குறித்த ஆணையம் ஆகியோருக்கும் இந்த விசாரணை குழுவில் இடம்பெற்றிருக்காங்க. காரணம் பாத்தீங்கன்னா வடவள்ளி பகுதியைச் சேர்ந்த காமராஜர் என்பவர் தன்னுடைய 2 மகள்களை சந்திக்க முடியவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆட்கொணர்வு மனு போட்டிருந்தாரு. கடந்த 30ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கு விசாரணையின் போது இது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்டிருந்தாங்க. என்னென்ன வழக்குகள் இருக்கு, அந்த வழக்குகள் என்ன நிலுவையில் இருக்கு, அதே சமயம் இந்த குற்றச்சாட்டுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை முழுவதுமாக தெரியப்பட வேண்டும் என்றால் ஈஷா யோகா மையத்தின் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் பற்றிய அறிக்கையை எனக்கு வேண்டும். அந்த அறிக்கையை வருகின்ற 4ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்தது. இந்த சூழல்ல மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில இந்த விசாரணை குழுவானது தற்போது உள்ளே வந்திருக்கு. ஈஷா யோகா மையம் சார்ந்த வழக்குகள் மற்றும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த புகார்கள் போன்றவைகள் விசாரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் அந்த 2 காமராசருடைய மகள் இருவரும் அவர்களும் விசாரணை நடத்தப்படும். அந்த அறிக்கை அனைத்துமே சேகரித்து வருகின்ற 4ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக தற்போது இந்த விசாரணை குழு 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள்ல தமிழ்நாடு அரசு சேர்ந்த அதிகாரிகள் உள்ள வந்திருக்காங்க. காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்டோர் பலத்த பாதுகாப்புடன் வந்திருக்காங்க. காரணம் எந்த விதமான அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருப்பதற்கும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். காவல்துறை முழுவதுமாக தங்களுடைய இந்த அறிக்கையை தயார் செய்வதற்கு இங்க இருக்கக்கூடிய இடத்தை கட்டுப்பாட்டில் எடுத்து இந்த விசாரணையை மேற்கொள்ள இருக்காங்க. முழு ஒத்துழைப்பும் ஈஷா யோகா மையம் தரப்புல கொடுப்பதாகவும் அவர்கள் தரப்புல வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர். இடம் உளுந்தூர்பேட்டை.